எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ ரெண்டல் ரூல்ஸ் 2025 பத்தி, புது சட்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன இதுல ஒரு பாயிண்ட்ஸ் நான் லிஸ்ட் பண்றேன். ரிட்டன் ரெண்ட் அக்ரிமெண்ட் இஸ் மேண்டேட்டரி, டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி, ரெண்டல் ஆர் பேமெண்ட் ப்ரூஃப் இஸ் மேண்டேட்டரி, டிடிஎஸ் டிடக்ஷன் is mandatory, owner's PAN and bank account is mandatory, advance amount formalities, rent increase 90 days notice அப்படின்னு சொல்லி 7 பாயிண்ட்டை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இத மாதிரி வீடியோ உங்களுக்கு உபயோகமா உங்களுக்கு வெளியிடுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன் ரெண்டல் அக்ரிமெண்ட் இஸ் மேண்டேட்டரி. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரல் அக்ரிமெண்ட்ல, அதாவது ஓரலா பேசி ஒருத்தரை வாடகைக்கு எடுத்து அவங்கள அந்த வீட்டை ஆக்குபை பண்ணியிருப்பாங்க, அல்லது கமர்ஷியல் பில்டிங் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இனிமே அப்படி பண்ணக்கூடாது, ரிட்டன் அக்ரிமெண்ட் கம்பல்சரி. நீங்க எழுதிதான் ஒரு, அதாவது டெனண்ட்டை நீங்க உள்ள விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லேண்ட்லார்டோட, அதாவது ஓனரோட பொதுவான கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன் அக்ரிமெண்ட்ல கம்பல்சரி போடணும். எழுத்தால ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் அவரை வாடகைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி, அதாவது கட்டாயம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதனால இது எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இனிமே யாரையும் வாடகைக்கு எடுக்கும் பொழுது அல்லது வாடகைக்கு பில்டிங்கை விடும்போது நீங்க ஓரல் அக்ரிமெண்ட்டை போட்டு உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டலோட அட்வான்ஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்டிங் ஓனர்ஸ் 10 மாச வாடகை, 12 மாச வாடகை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கக்கூடாது. ரெசிடென்ஷியல் பில்டிங்கா இருந்ததுன்னா 2 மாச வாடகை மட்டும் வாங்கினா போதும். ரெண்டல் டெபாசிட்டா, அதாவது ரெண்டல் அட்வான்ஸா வாங்கிக்கணும். கமர்ஷியலா இருந்ததுன்னா 6 மாசம் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம், அதாவது 6 மாசம் ரெண்டல் அட்வான்ஸா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டலி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி. அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னாவே ஒரு 60 நாளைக்குள்ள நீங்க ரெண்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாட்டி 5000 ரூபாய் பெனால்ட்டியோட நம்ம போக வேண்டியது வரும். அதனால இதை மனசுல வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி. ரெண்டல் ப்ரூஃப், அதாவது நீங்க ரெண்ட் பேமெண்ட் பண்றீங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கட்டாயமா ப்ரூஃப் வச்சுக்கணும். இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷனா இருக்கிறங்காட்டி நம்ம ஜிபே அது மூலமாகவோ அல்லது கூகுள் பே மூலமாகவோ நம்ம பேமெண்ட் பண்ணி அதுல ப்ரூஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க கேஷா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கேஷ் ரெசிப்டை அந்த பில்டிங் ஓனர்கிட்ட இருந்து யாரு பில்டிங் வாடகைக்கு போறாங்களோ அவங்க கட்டாயமா வாங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிடிஎஸ் டிடக்ஷன். இப்போ டிடிஎஸ் ரெசிடென்சியல் பில்டிங்க்கும் டிடிஎஸ் வரும், கமர்ஷியல் பில்டிங்க்கும் டிடிஎஸ் வரும். இப்போ ரெசிடென்சியல் பில்டிங்கா இருந்ததுன்னா 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு மாசத்துக்கு ரெண்டல் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5% டிடிஎஸ் அப்ளிகபிளா மாறுது. சப்போஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா 6 லட்சம் ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் கிராஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் 10% அப்படின்னு 10% டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓனர்ஸோட பேன், அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் வாங்கிக்கணும். அப்படி நம்ம பேன் இல்லாம இருந்ததுன்னா 20% டிடிஎஸ் அட்ராக்ட் ஆகும். அதனால இதை கவனத்தில் கொண்டு நீங்க பேன் டீடைல்ஸும் அந்த ஓனர்ஸ் கிட்ட, பில்டிங் ஓனர்ஸ் கிட்ட வாங்கிக்கணும். ஏன்னா இவங்க ரெண்ட் யாரு கொடுக்குறாங்க, அதுல தங்கி இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அப்போ அந்த கொடுக்கும்போது டிடிஎஸ் மைனஸ் பண்ணி தான் மீதி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப அந்த கொடுக்கும்போது நீங்க அந்த பேன் நம்பரை ஓனர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கி நம்ம அந்த அமௌண்ட்டை அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அவங்களுக்கு டெபிட் கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் அமௌண்ட் ஃபார்மாலிட்டிஸ். 6th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ஃபார்மாலிட்டிஸ். அதாவது அட்வான்ஸுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அட்வான்ஸை வாங்குறாங்க, அதை திருப்பி போகும்போது இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம், அல்லது அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எழுதணும்,
அல்லது டேமேஜ் ஆகுது, அதையும் நம்ம இந்த அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவோம். அல்லது தங்கிட்டு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் இதுல இருந்து ரிடியூஸ் பண்ணுவோம். எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணணும். அப்படி கிளியரா மென்ஷன் பண்ணலைன்னா அது வந்து எழுதுனதுக்கு ஆப்போசிட்டா மாறுது. அதனால இந்த சப்போஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டையே அவங்க ரெண்டல் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டும் அது ஒரு டாக்ஸபிள் அமௌண்ட்டாவே அந்த ரெண்டல் ரிசிப்ட் பர்சனுக்கு போய் சேரும். 7வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்ட் இன்க்ரீஸ் 90 டேஸ், அதாவது நோட்டீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ரெண்ட் இன்க்ரீஸ் 90 டேஸ் நோட்டீஸ் ரூல். அதாவது ஒரு ரெண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்றாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இன்க்ரீஸ் பண்றாங்க அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்க இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பில்டிங் தங்கி இருக்கிறவங்களுக்கு வாடகையாளருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு 90 நாளைக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸை ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமா. 7வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்ட் இன்க்ரீஸ் 90 டேஸ், அதாவது நோட்டீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ரெண்ட் இன்க்ரீஸ் 90 டேஸ் நோட்டீஸ் ரூல். அதாவது ஒரு ரெண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்றாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இன்க்ரீஸ் பண்றாங்க அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்க இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பில்டிங் தங்கி இருக்கிறவங்களுக்கு வாடகையாளருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு 90 நாளைக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸை ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமா கொடுக்கறது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால முதல் மாதிரி இந்த ரெண்டலுக்கு விடுறது, பில்டிங்கை ரெண்டலுக்கு விடுறது, கமர்ஷியல் பில்டிங்கா விடுறது, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நம்புறேன். மற்றொரு காணொலியில் நான் சந்திப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட்டை இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட் நியூ ரூல்ஸ்ல 2025ல வெளியிட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த சட்டங்களும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி. Rent agreement is mandatory. Digital registration is compulsory. Rental or payment proof is mandatory. TDS deduction is mandatory. Owner's PAN and bank account is mandatory. Advance amount formalities. Rent increase 90 days notice. அப்படின்னு சொல்லி 7 பாயிண்ட்டை நம்ம 1 by 1 பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு உபயோகமா உங்களுக்கு வெளியிடுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் ரெண்டல் அக்ரிமெண்ட் இஸ் மேண்டேட்டரி. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரல் அக்ரிமெண்ட்ல, அதாவது ஓரலா பேசி ஒருத்தரை வாடகைக்கு எடுத்து அவங்கள அந்த வீட்டை ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அல்லது கமர்ஷியல் பில்டிங் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இனிமே அப்படி பண்ணக்கூடாது. ரிட்டன் அக்ரிமெண்ட் கம்பல்சரி. நீங்க எழுதிதான் ஒரு, அதாவது டெனண்ட்டை நீங்க உள்ள விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.